எடப்பாடியை நோக்கி இரட்டை குழல் துப்பாக்கி, கடுகடுப்பில் ஜெயக்குமார், சண்டை செய்ய போகும் சிவிஎஸ். வணக்கம் செய்தி புனல்நேயர்களே. அதிமுகவில் நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாகி வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் வட மாவட்டங்களில் வலுவான தலைவர்களான முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், ஜெயக்குமார் ஆகியோர் எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இவர்களுக்கு பின்னணியில் சசிகலா இருக்கலாம் என்கின்றனர் சென்னை அதிமுகவினர். அதிமுகவில் நாளுக்கு நாள் மோதலும் பிளவும் அதிகரித்து வரும் நிலையில் மிகுந்த அழுத்தத்தில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி முதல்வராகவும் அதிமுகவின் பொதுச் செயலாளராகவும் இருந்தாலும் நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு நெருக்கடி வந்து கொண்டேதான் இருக்கிறது. ஜெயலலிதா மறைந்த பிறகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி சசிகலாவால் முதலமைச்சராக்கப்பட்டார். சசிகலா சிறை சென்ற நிலையில் ஆட்சிக்கு எதிராக சட்டமன்றத்தில் வாக்களித்த OPS உடன் கூட்டு சேர்ந்தார். இதனால் டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பினர். அப்போது இருந்து தற்போது வரை சட்ட போராட்டம் நடத்தி வருகிறார் சசிகலா. இது ஒருபுறம் இருக்க, 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் 4 ஆண்டுகள் OPS ஆதரவு எடப்பாடிக்கு இருந்த நிலையில் தனது ஆதரவு வட்டத்தை பெருக்கிக் கொண்ட அவர் OPSஐ கட்சியை விட்டு நீக்கினார். OPSக்கு ஆதரவாக அப்போதே சில முன்னாள் அமைச்சர்கள் இருந்த போதிலும் தங்கள் பதவியை காப்பாற்றிக் கொள்ள எடப்பாடி பக்கமே இருந்தனர். நத்தம் விஸ்வநாதன், KP முனுசாமி, மாஃபா பாண்டியராஜன் OPS ஆதரவாளர்களாக இருந்து தேடி தரப்பில் தஞ்சம் புகுந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்த போதும் கட்சியில் தனது செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொண்டார் எடப்பாடி. இந்த நிலையில்தான் அதிமுகவின் மிக முக்கிய சீனியர்களில் ஒருவரான செங்கோட்டையன் எடப்பாடிக்கு எதிராக திரும்பி இருப்பது அதிமுகவில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. செங்கோட்டையனின் பதவிகள் பறிக்கப்பட்டிருந்தாலும் அவருக்கான ஆதரவு வட்டம் குறையவில்லை. பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தினமும் நூற்றுக்கணக்கானோர் செங்கோட்டையனை சந்தித்து பேசி வருகின்றனர். எடப்பாடி பழனிசாமியோ புதிய நிர்வாகிகளை நியமனம் செய்து வருகிறார். ஈரோடு பகுதியில் கிட்டத்தட்ட அனைத்து ஒன்றிய செயலாளர்களும் செங்கோட்டையனின் ஆதரவாளர்களாக இருக்கின்றனர். இது ஒருபுறம் இருக்க, கட்சிக்குள் எடப்பாடிக்கு மீண்டும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. 2024 மக்களவைத் தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்தித்த நிலையில் சசிகலா உள்ளிட்டோரை இணைக்க வேண்டும் என 6 அமைச்சர்கள் குழு எடப்பாடியை சந்தித்தது. அதன் வெளிப்படையாக தெரிவித்தது செங்கோட்டையன். ஆனால் இது பச்சை பொய் என எடப்பாடி பழனிசாமி மறுத்தார். உண்மையில் எடப்பாடி பழனிசாமி அவரது வீட்டில் சந்தித்தது தங்கமணி, வேலுமணி, சி.வி. சண்முகம், அன்பழகன், செங்கோட்டையன் உள்ளிட்ட 6 முன்னாள் அமைச்சர்கள்தான். கட்சியிலிருந்து முக்கிய தலைவர்களை வெளியேற்றிவிட்டு பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததால் தான் அடுத்தடுத்த தேர்தல்களில் தோல்வியடைந்தது. எனவே சசிகலா உள்ளிட்டோரை மீண்டும் கட்சிக்குள் வர வேண்டும் என சி.வி. சண்முகம் வற்புறுத்தியதாக சொல்லப்பட்டது. குறிப்பாக ராயபுரத்தில் வலுவாக இருந்ததான் தோற்க காரணம் பாஜக கூட்டணிதான் என ஜெயக்குமார் கூறியிருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக அதனை மறுத்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது இருந்தே இந்த 6 அமைச்சர்களும் அதிருப்தியில் இருந்து வந்த நிலையில் தற்போது செங்கோட்டையன் வெளிவந்திருக்கிறார். விழுப்புரத்திலும் சென்னையிலும் செல்வாக்கோடு இருக்கும் சி.வி. சண்முகம், ஜெயக்குமாரும் எடப்பாடி பழனிசாமி மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் செங்கோட்டையனுடன் அவர்கள் ஆலோசனை நடத்தியதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆனால் அந்த தகவல்களை இரு தரப்புமே உறுதிப்படுத்தவில்லை. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கும் அமைச்சர்களை தொடர்பு கொண்டு செங்கோட்டையன் பேசி வருவதாகவும், இதற்கு பின்னணியில் சசிகலா, OPS இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. வரும் காலங்களில் எடப்பாடிக்கு எதிரான மாஜி அமைச்சர்கள் பலர் அடுத்தடுத்து வெளிவருவார்கள் என சொல்லப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.